ஹலோ எவ்ரிஒன். எனக்கு டாபிக் என்னன்னா, யாருக்கெல்லாம் பிஎஸ்என்எல் சிம் செட் ஆகும், செட் ஆகாது, அதை பற்றின ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரியே. நான் வந்து லாஸ்ட் 9 to 10 இயர்ஸாக வந்து பிஎஸ்என்எல் சிம்மை வந்து என்னோட பிரைமரி சிம்மாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றின யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து பிஎஸ்என்எல் சிம்மை எதுக்கு வச்சுட்டு இருந்தேன்னா, கால்க்காக தான். நான் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போது எனக்கு வந்து ஹாஸ்டலில் அன்லிமிட்டட் வைஃபை ஆக்சஸ் இருந்துச்சு. ஸோ அதால் வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து கால் மட்டும் ரிசீவ் ஆனால் போதும், நான் கால் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு அதுக்காக பிஎஸ்என்எல் சிம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய செகண்ட் சிம் இந்த ஜியோக்கு வந்து நான் ரீசார்ஜ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் ஹாஸ்டலில் இருக்கும்போது. பட் எனக்கும் பிஎஸ்என்எல்க்கும் எங்கே செட் ஆகாமல் போச்சுன்னா, லாஸ்ட் இயரில் வந்து சென்னையில் வந்து ஃப்ளட்டு வந்துச்சு. ஃப்ளட்டு வந்தப்போ 3 டேஸ்க்கு சுத்தமாக டவரே இல்லை, சர்வீஸே வந்து கிடைக்கவே இல்லை. பட் என்னோடய ஏர்டெல் ஜியோஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லாவே டவர் கிடச்சிது. இந்த பிஎஸ்என்எல்லை பற்றி அடிக்கடி சொல்கிறது எல்லாமே என்னென்னா, எவ்வளோ பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் டவர் கிடைக்கும். பட் அதெல்லாம் சுத்தமான பொய்ங்க. எனக்கு 3 நாள் சர்வீஸே கிடைக்கல. அப்புறம் அடுத்து என்ன ஆச்சுன்னா, அடுத்த ஒரு மாதத்தில் வந்து செம்பிலி வந்து நான் ஊருக்கு போனேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, வீட்டுக்குள்ளே நல்லா தான் டவர் கிடைக்கும், பட் காலுக்கு மட்டும்தான். நெட்டுக்கு சுத்தமாக டவர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதெல்லாம் என்னோடய செகண்டரி சிம்மான ஜியோக்கு வந்து நான் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஜியோக்கு அப்போ 1.5 GB வந்து 239 ஜியோவுக்கு பண்ணோம். இன்கமிங் கால் வரதுக்கு பிஎஸ்என்எல்க்கு 150 பண்ணோம். அது ஒரு அரௌண்ட் 400 வந்துடும். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 400 மந்த்லி ஃபார் சிம்னா அது வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகம் தான். என்னால் அப்போ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அண்ட் அடுத்து வந்து ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து நெட்டை யூஸ் பண்ணாலும் 2 to 5 Mbps ஸ்பீடு தான் இருக்கும். அதுவும் ஹெச் மட்டும்தான் காட்டும், 3G மட்டும்தான் காட்டும். ஓகேவா? இதை விட கம்மியாலாம் பயங்கரமாக ஸ்பீடு இருக்கும். பயங்கரமான ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ரிசீவ் பண்ண, யூடியூப்பில் ஒரு 480 பிக்சல்ஸில் வீடியோ பார்க்க, இன்ஸ்டா பார்க்க, இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். பட் 720pயில் வீடியோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக கதற ஆரம்பிச்சோம். நெட்டு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். அப்புறம் ஒரு சில டைமில் வந்து இந்த ஓடிபி நம்ம இதுக்குனா சென்ட் பண்ணோம்ல, அது கூட ஒரு சில டைமில் ரிசீவ் ஆகாது டவர் இல்லாமல். இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இது இல்லாமல் சின்ன ப்ராப்ளம்னு என்ன சொல்லலாம்னா வந்து, இப்போது மற்ற சிம்லாம் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஜியோனா ஜியோ 7 ஆப் இருக்குது. அப்புறம் இந்த ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஏர்டெல்லில் விங்க் மியூசிக் இருக்குது, அந்த மாதிரி கொடுப்பாங்க. காலர் டியூன் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் பிஎஸ்என்எல்லில் காலர் டியூன் வந்து சில பேக்ஸுக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எல்லா பேக்ஸுக்கும் ஃப்ரீயாக வராது. சப்போஸ் இப்போ நான் சொன்ன அந்த 147 சம்திங் ஏதோ ஒரு பேக் வரும், அதான் நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். அன்லிமிட்டட் கால்ஸ் ப்ளஸ் 10 GB ஒரு அந்த பேக் பண்ணுவேன். அதில் வந்து காலர் டியூன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் டியூன்ஸ்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் மேஜரானது எதுவும் இருக்காது, இங்கிலீஷ் சாங்கும் எதுவுமே இருக்காது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது ஒரு மேஜர் ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன், பட் அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அப்போது வந்து ஜியோவில் வந்து 239 1.5 GB இருந்துச்சு. பிஎஸ்என்எல்லில் 189 சம்திங் ஏதோ இருந்த மாதிரி ஒரு ஞாபகம். ஓகேவா? அதுக்கும் வந்து ஒரு 40 ரூபா தான் வித்தியாசம். அந்த 40 ரூபாவில் அதில் நல்ல சர்வீஸே கிடைக்கும்போது நான் ஏன் பிஎஸ்என்எல்லில் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் பண்ணுற ரீசார்ஜ் வந்து எனக்கு ஒர்த் இல்லாத மாதிரி தோணுச்சு. அண்ட் முக்கியமாக ட்ராவலிங்கில் நெட்டை வந்து மறந்துடுங்க. சுத்தமாக ட்ராவலிங்கில் பிஎஸ்என்எல்லில் டவரே கிடைக்காது. டவர் மீன்ஸ் கால் நல்லா கிடைக்கும், நெட்டு நல்லா கிடைக்காது. யாருக்கெல்லாம் இந்த பிஎஸ்என்எல் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு கால் மட்டும் வந்தால் போதும் ப்ரோ, எனக்கு நெட்டை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். இல்லைனா ஊரில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பெருசாக இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கீபேட் ஃபோன் தான் இருக்கும், அதில் வந்து ஒரு கால் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. இல்லை ப்ரோ, என்கிட்ட வீட்டில் வைஃபை இருக்குது, எனக்கு ஜஸ்ட் வந்து நான் வெளியே போனால் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர்றதோ அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓகே ப்ரோனா உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். நான் வந்து பிஎஸ்என்எல் சிம்மை வந்து ஒரு டைம் வந்து 4G யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போனா வந்து நான் வந்து தாம்பரம்ல வந்து செங்கல்பட்டுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது சிக்னலுக்காக வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஏரி பக்கத்தில் நிறுத்தினாங்க. அங்கே எனக்கு பிஎஸ்என்எல்லில் 4G கிடச்சிது. அங்கே நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் 20 to 25 Mbps வந்து ஸ்பீடு இருந்தது. நல்லாவே தான் இருந்தது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. சென்னையில் இன்னும் அஃபிஷியலாக பிஎஸ்என்எல் 4G வந்து லான்ச் ஆகலை. தமிழ்நாட்டில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் லான்ச் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல் சிம்மை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா முக்கியமாக நான் சொல்கிற விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் மட்டும்தான் என் ப்ரியாரிட்டினா வாங்குங்க. நீங்கள் வந்து நெட்டை வந்து ப்ரைமரி சிம்மில் யூஸ் பண்ணுறீங்க. ப்ரைமரி மீன்ஸ் நீங்கள் சிம் கார்டை வச்சு மட்டும்தான் நெட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட வைஃபை எதுவும் இல்லைன்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு பிஎஸ்என்எல் வாங்காதீங்க. உங்கள் ஏரியாவில் 4G வர வரைக்கும். உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல்லில் 4G இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட எத்தனை சிம் இருக்குது, 2 சிம் இருக்குன்னா 2 சிம் கார்டு காட்ட ஏதோ ஒரு சிம் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். அது மேலே இன்னொரு டீசெலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் கரண்ட்டாக இருக்க லொக்கேஷனில் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து எந்த டவர்ஸ்லாம் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்றத வந்து அதில் காட்டும். அதை பார்த்து உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் 4G இருந்தால் கண்டிப்பாக பிஎஸ்என்எல் வாங்க. பட் 3G இருக்க பிஎஸ்என்எல்லாம் வாங்காதீங்க, அது ரொம்ப ஒர்ஸ்ட். அவ்வளோதான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தது. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது எல்லாமே என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணேன். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஎஸ்என்எல் யூஸராக இருந்தால் உங்களோட யூசர் ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் இதுக்கப்புறம் ஒரு பிஎஸ்என்எல் சிம் ஒருத்தவங்க வாங்க போகிறாங்கன்னா அவங்க வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் தேங்க்யூ.